வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுப பலன்களை தரப்போறாரு, அந்த பாவமான அதாவது அந்த பாவ கிரகம் செவ்வாய்ன்றது பாவ கிரகம் எந்த மாதிரியான சுப பலன்களை கொடுக்க போறாருன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கும். ஒவ்வொரு பதிவிலையும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் கிரக கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன்மீக சம்பந்தமான சின்ன விளக்கங்களும் ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறார். கன்னிராசி அன்பர்களுக்கு காலபுருஷனுக்கு இந்த ஜோதிட ரீதியாக காலபுருஷனுக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் பெறார். ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெறார். இது பொதுவாக பார்த்தோன்னா ஜோதிடம் அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல ஒரு நல்ல ஸ்தானத்தில் உச்சம் பெறார். அந்த உச்சம் பெறும்போது இது நாள் வரைக்கும் அந்த தொழிலில் யாரெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் வருமானத்திற்காக தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, வருமானத்தில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, வருமானம் என்பதே ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே ஆகிவிட்டது, இல்லை எனக்கு வருமானம்லாம் நிறைய இருக்குது, கன்னிராசி அன்பர்கள் வியாதியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க, இது எல்லாம் ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த உச்சம் பெறும்போது இந்த பாவ கிரகம் செவ்வாய்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு காரக கிரகம். பார்த்திங்கன்னா நிலம் பூமி சம்பந்தமான கிரகம். அடுத்து அதோடைய தன்மை பார்த்திங்கன்னா மிக வேகமாக செயல்படும் கிரகம், ஒரு நெருப்பு கிரகம். இந்த அந்த செவ்வாய் லக்னத்திலே இருக்குது, ராசியிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு சூடாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வரும், முன்கோபம் வரும். லக்னத்திலே செவ்வாய் எடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய போய் பார்த்தோன்னா சேட்டை அதிகமாக பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் திட்டோம் அப்படின்னா போய் தலையில் போய் முட்டிப்பாங்க. தலையில் தான் அவங்களுக்கு முதல்ல சூடு பிடிக்குமே. ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா கோபம் வந்து அந்த தலையை தாக்குறதுலையே தான் இருப்பாங்க. தன்னைத்தானே தாக்கிக் கொள்பவர்கள் இந்த ராசியிலையும் சரி லக்னத்திலையும் செவ்வாய் இருக்கக்கூடிய அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போது ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசியில் கேது பகவான் இருக்கும்போது மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இது நாள் வரைக்கும் நிறைய சம்பாதிச்சேன், நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சேன், என்னுடைய பேரில் 2 வீடு, எங்கள் மனைவியோட பேரில் 2 வீடு இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? என்னுடைய தொழில் மூடிடுச்சு, என்னுடைய தொழிலில் ஒரு வருமானமும் இல்லை, அந்த தொழில்னால் நான் இப்போ என்னுடைய வீட்டை இழந்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த வீட்டை வச்சு தான் நான் கடன் வாங்கி அந்த தொழிலுக்கு உள்ளே போடுறேன், அதிலிருந்து எனக்கு வெளியில் ரிட்டர்ன்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னி ராசி அன்பர்கள் கடந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அதனால் இந்த செவ்வாய் அங்காரகன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். மெயினாக பார்த்தோன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா
லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான விஷயம். இந்த அங்காரகன் பயிற்சி ஆகிறதுனால அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் இடர்பாடுகள் இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடர்பாடுகளாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னைக்கு பேமெண்ட் வராட்டிலும் கண்டிப்பாக ஒரு 10 நாள் கழிச்சு பேமெண்ட் வந்துடும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு கடந்த இதிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு பேமெண்ட்லாம் வந்திருக்கு, நான் அதுக்காக பயப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ என்னமோ எனக்கு அந்த பேமெண்ட்டே வராத மாதிரி தெரியுது. ஆனாலும் நான் என்னுடைய தொழிலை செய்யும்போது ஒருத்தரை நம்பி தான் நான் கொடுக்கணும், எனக்கு இந்த வருமானம் வந்துருமா அப்படின்னு சந்தேகப்பட்டீங்கன்னா அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த அங்காரகனுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்குது. அதனால நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். தொழிலில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அது எப்படி சம்பாதிக்க போகிறீங்க? மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையில். ஏன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய அஷ்டம இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார் செவ்வாய் பகவான். அப்படி இருக்கும்போது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அவருடைய பார்வையாகப்பட்டது மறைவு ஸ்தானத்தை பார்க்குது. மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள், ஒரு அந்த தொழிலை செய்கிறீங்க, அந்த தொழிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுன்னா கொஞ்சம் அசிங்கப்பட வேண்டிய நேரமாக இருக்கும். ஏன் அசிங்கப்படுறீங்க? பின்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த தொழிலுக்காக கடன். நீ இந்த கடன் வாங்கி இப்படி வாங்கி அப்படி போடுறதுக்கு நீ அதுக்கு தொழில் செய்யலாமே, இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களை பார்த்து உங்களுக்கு நிகராக இல்லாத நபர் கூட பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பர்கள். அதனால எந்த வருத்தமும் படாதீங்க. யார் எது வேணாலும் பேசட்டும். உங்களுக்கு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் விரய செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். வருமானமும் வரும், விரய செலவும் வரும், குழப்பமும் வரும். இந்த மூணுமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்களில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை எப்படி தெளிவாக டைரக்ஷனை யூஸ் பண்ணுறது? வருமானம் வரப்போகுது, விரயமும் வரப்போகுது. வருமானம் வந்ததுன்னா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து போடுங்க. ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா லோன் இல்லாத வீடு கட்ட போகிறீங்க, அந்த மாதிரியாக பாருங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இல்லை நான் வரக்கூடிய வருமானத்தில் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது சிக்கலில் மாட்டிப்பீங்க, பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா செவ்வாயின்றவர் பூமிக்காரகன். அவர் இப்போ எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு? 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவமானம், அசிங்கம், வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் விரய செலவு பண்ணுறீங்கன்னா அதை சுப விரயமாக்கி உங்களுடைய வருமானத்திற்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வருமானத்துக்கு உள்ளாக எல்லாமே செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த அங்காரகன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இல்லை நான் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குது, கண்டிப்பாக போகலாமா, நான் காசு செலவு பண்ணி போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு சப்போர்ட் பண்ணுற ஒரு காலகட்டமாக இருக்கும். இதற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு மாதத்துலேயே அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் கொண்டு கடனை அடைச்சிடலாம். அதனால் அந்த வேலையை நீங்கள் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் மீது எந்த கவனமும் இல்லாமல், இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கன்னிராசி அன்பர்கள், பூர்வீக சொத்துனால தகராறு நிறைய வரும். அதனால் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவும் வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ள நேரமாக தான் இருக்குது. அதில் நிறைய
பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். அசிங்கப்படுவீங்க. நீ அப்பாவுக்காக என்ன செஞ்ச, நீ அம்மாவுக்காக என்ன செஞ்ச, இன்னைக்கு இந்த சொத்துல வந்து நிற்கிற இப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த விதமான ஒரு ஏற்பாடும் நீங்கள் இந்த நேரத்தில் வச்சுக்க வேண்டாம். அதே நேரத்தில் அது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரமாகவும் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே அதுவே உங்களை தேடி வருவதற்கு உண்டான காலகட்டம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம பொதுவாக கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.